வெல்கம் வீவர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல வேறு விதமான ஒரு வீடியோவை தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு திகிலான ஒரு சம்பவத்தை பத்தி தான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். இந்த திகிலான சம்பவம் என் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஆனந்த் அப்படின்ற ஒரு நபர் அவரோட சொந்த ஊரான சிவகங்கை அப்படின்ற ஊர்ல இருக்க கரையாங்குடி தாலுகாவில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த ஒரு உண்மையான திகிலூட்டு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். இது உங்கள் சிவா ஃபம்பர். நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க கரையான்குடி அப்படின்னு தாலுகாவில் இருக்க ஒரு சிறிய கிராமத்தில் ராணி அப்படின்ற ஒரு பெண் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்க பக்கத்து ஊரை சேர்ந்த இவங்க சமூகத்தை இல்லாத வேற சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட காதல் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த விஷயம் ஒரு சில காலகட்டத்தில் அவங்க வீட்டுக்கு, அதாவது பெண்ணோட வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால அந்த ராணி வீட்டோட பெற்றோர் இதை எதிர்த்து அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ராணி இருந்தாலும் இதை எதிர்த்து நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், லவ் பண்ணுவேன் அப்படின்னு தன்னோட வீட்டு கூட சண்டை போட்டு அந்த பையன் கூட பழக ஆரம்பிச்சிருக்காங்க. நாட்கள் போக போக அந்த வீட்டில் இந்த பொண்ணுக்கு அந்த பையன் கூட பேசாம சித்திரவதை பண்ணி ஒரு சில காலகட்டத்தில் அந்த பொண்ணு இறந்து போறாங்க. இப்படி அந்த ராணியோட வீட்டாளுங்களும், அதாவது அவங்க பெற்றோர், ரிலேட்டிவ் எல்லாருமே, அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே அந்த ராணியோட உடம்ப அந்த கிராமத்தோட நுழைவாசல் பக்கத்துல இருக்க ஒரு சுடுகாட்டோட ஒட்டின கம்மாய் பக்கத்துல தான் புதைச்சிருக்காங்க. இப்படி புதைச்ச அந்த ஒரு வாரத்திலேயே அந்த கிராம மக்களுக்கு ஒரு புதுவிதமான விஷயங்கள் அங்க நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி அந்த கிராமத்துக்குள்ள வர அந்த ஊர் மக்களும் சரி, அந்த கிராமத்துக்கு வர புதிய மக்களும் சரி, அங்கிருந்து ஒரு வெள்ளை உருவத்துல ஒரு பெண்ணோட ஆவி வாங்க, கிட்ட வாங்க வாங்க அப்படின்னு அவங்கள பயமுத்துற விதமா இருந்திருக்கு. இதனால அந்த ஊர் மக்கள் அந்த 7 மணிக்கு மேல, அதாவது இரவு 7 மணிக்கு மேல, இதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமாவே கரெக்டா இரவு 7 மணிக்கு மேல அந்த ஊருக்குள்ள இருந்து வெளியே வர்றது இல்ல அந்த ஊருக்குள்ள இருந்து வெளியே போறது அப்படின்னு இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படிதான் அந்த ஊரை சேர்ந்த 20 வயதான லதா அப்படின்றவங்க தன்னோட வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கறதுக்காக சிவகங்கை டவுனுக்கு தன்னோட அண்ணனோட பைக்ல போயிருக்காங்க. இப்படி போயிட்டு சரியா இரவு 8 மணிக்கு அந்த கிராமத்தோட நுழைவாசல வந்தடைஞ்சிருக்காங்க. அப்போ அந்த லதா அண்ணனோட பைக் ஸ்டாப் ஆயிருக்கு. எவ்வளவு ட்ரை பண்ணியும் அந்த பைக் ஸ்டார்ட்டே ஆகல. இதனால அந்த லதா அந்த அண்ணன் கிட்ட, இங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது, எதுக்கு நீ இப்படி பண்ண அப்படின்னு அவங்க அண்ணன் கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போ அந்த லதாவோட மைண்ட்ல இந்த ராணியோட நினைவுகள் வர ஆரம்பிக்குது. இங்க யாரோ கூப்பிடுற மாதிரியும் ஏதோ செய்கை நடக்கிற மாதிரியும் அவங்க காதலியும் அவங்க உடம்பு உணர்வாலையும் உணர்ந்திருக்காங்க. இதுக்கப்புறமா லதாவோட அண்ணன் எப்படியும் அந்த பைக்கை தள்ளிட்டு ஊருக்குள்ள போயிடலாம் அப்படின்னு ஊருக்குள்ள தள்ளிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்படி வீட்டுக்கு வந்த அந்த லதா அந்த பெற்றோர்கிட்ட முறைச்சிக்கிட்டே தன்னோட ரூமுக்குள்ள போயிட்டு கதவு சாத்திட்டு தூங்கி இருக்காங்க. அந்த பெற்றோர் லதா கிட்ட சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லியும் முறைச்சபடி அந்த ரூமுக்குள்ள போயிட்டு அமைதியா படுத்திருக்காங்க. இப்படி அமைதியா படுத்த லதா அடுத்த நாள் காலையில உடம்பு நடுக்கத்தோட, அதாவது ஜன்னி வரக்கூடிய அளவுக்கு உடம்பு நடுக்கத்தோட இருந்திருக்காங்க. இதனால அதை பார்த்த அந்த லதாவோட குடும்பத்தினர் லதாவை பக்கத்துல இருக்க ஒரு ஹெல்த் கேர் சென்டருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அது சின்ன கிராமம்ன்றதுனால ஒரு சின்ன ஆரம்ப சுகாதார நிலையம் தான் இருந்திருக்கு. அங்க ஊசி போட்டு கூட்டிட்டு வந்த லதா இருந்தாலும் அவங்களோட உடம்பு முன்னேற்றம் இல்லாம டவுன்ல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு லதாவோட வீட்டு ஆளுங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறமா அங்க கூட்டிட்டு போன இரவு லதாக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து பாக்குறாங்க. குளுக்கோஸ், மருந்து, ஊசி எல்லாமே பண்ணி பாக்குறாங்க. இதுக்கப்புறமா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம லதாவோட அப்பா அண்ட் அவங்க அம்மா, அவங்க அண்ணன், இவங்க எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலே ஆள ஆரம்பிக்கிறாங்க. இப்படி லதாவோட அப்பா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்க, அதாவது அந்த ஹாஸ்பிட்டலோட காம்பவுண்டுக்குள்ள இருக்க ஒரு சின்ன விநாயகர் கோயில போயிட்டு, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்து விநாயகா, என் பொண்ணு எங்களுக்கு வேணும் அப்படின்னு அழுதுகிட்டே அங்க பிரேயர் பண்ணியிருக்காரு. இதை பார்த்து அங்க இருக்க முதியவர், என்னாச்சு, ஏன் அழுவுறீங்க கேட்டதுனால இந்த எல்லா டீட்டெயிலையும் சொல்லியிருக்காரு லதாவோட அப்பா. இந்த ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஊர்ல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அங்க
அங்க நீங்க போயிட்டு பூஜை பண்ணி உங்க பெண்ணுக்கு அங்க கொடுக்கற எலுமிச்சை பழத்தை கொடுங்க, உங்க பொண்ணு கண்டிப்பா சரியாயிடுவா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இதுக்கப்புறம் லதாவோட அப்பா இதை தாமதப்படுத்தாம அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பூசாரி கிட்ட பூஜை பண்ணி அங்க கொடுக்கற எலுமிச்சை பழத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்படி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த அந்த எலுமிச்சை பழத்தை பூசாரி வாசல்லையும் அந்த பொண்ணுக்கு 2 நாட்கள் இதை ஜூஸ்ல கலந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா வழக்கமா ஃபாலோ பண்ண லதாவோட அப்பா இதை லதாக்கு ஜூஸ் கலந்து குடிச்சிருக்காங்க. இதை குடிச்ச லதா அங்கேயே கொமட்டி அதை அங்கேயே வாமிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா மேலும் மேலும் லதாவோட அப்பா இதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ லதா அவரை முறைச்சிக்கிட்டே அந்த லெமன் ஜூஸை லதாவோட அப்பாவோட மூஞ்சிலேயே கோவத்தோட துப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா லதா வேற ஒரு வாய்ஸ்ல, அதாவது வேற ஒரு தோற்றத்துல என்னை ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்த பயந்த உடனே லதாவோட அம்மா பக்கத்துல இருக்க ஒரு பூசாரியை கூட்டிட்டு வந்து வீட்டுல மந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அந்த லதாவோட உடம்புல ஆக்கிரமிச்சிருக்கிறது அந்த ராணியோட ஆவி அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா அதை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி இருந்தாலும் ஆனா அந்த லதாவோட உடம்புல இருந்து அதை வெளியேற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா அந்த லதாவோட அம்மா, நீயும் என் பொண்ணு தானே, என் பொண்ணை எப்படியாவது எங்களுக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு அதுகிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் ஒரு ஆவி மனுஷனோட உடம்பை இப்படி ஆக்கிரமிக்குதுன்னா அவங்களோட நிறைவேறாத ஆசைகள் இல்லைனா அவங்க ஏதாவது சாப்பிட ஆசைப்பட்டாலோ இப்படிப்பட்ட மனுஷங்களை ஆக்கிரமிச்சு அதை நிறைவேற்றிக்கிற வழக்கம் இருக்கு. இப்படிதான் அந்த லதாவோட உடம்பையும் அந்த ராணி ஆக்கிரமிச்சு வெளியே போக முடியாம நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா லதாவோட அம்மா கெஞ்சி கூத்தாடி காலில் விழ அழாத குறையா அதுகிட்ட மன்றாடி இருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த ஆவி எப்படியோ லதாவோட உடம்புல இருந்து வெளியே போயிருக்கு. இதுக்கப்புறம் அது வெளியே போனப்போ கண்டிப்பா என்ன இப்படி பண்ணவங்களை, அதாவது என்னை சித்திரவதை பண்ணி என்னை கொலை பண்ணவங்களை கண்டிப்பா நான் விட மாட்டேன், அவங்கள பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்புல இருந்து ஆக்ரோஷமா வெளியே போயிருக்கு. இதுக்கப்புறமா வெளியே போன அப்புறமா லதா காலங்கள் போக போக உடம்பு நார்மல் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் 2010 நடந்திருந்தாலும் இப்போ 2024 வரைக்குமே அந்த கிராமத்தோட நுழைவாசல்ல அந்த ராணியோட ஆவியை அங்க பார்க்கலாம் அப்படின்னு அங்க இருக்க கிராம மக்கள் இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த 7 மணிக்கு மேல யாரும் அந்த ஊரை விட்டு வெளியே போறதும் இல்ல அந்த ஊரை விட்டு உள்ள வரதும் இல்லாம அந்த வித பழக்கத்தை இப்பயும் அதை கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. டியர் வீவர்ஸ், உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு திகிலான சம்பவம் நடந்திருக்குன்னா நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் பின் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். அதுல எனக்கு உங்களோட திகிலான சம்பவத்தை எனக்கு சென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் உங்களோட உண்மையான அந்த திகில் சம்பவத்தை நம்ம சேனல்ல பார்க்க முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு உண்மையான திகிலான சம்பவத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. See you soon.